வணக்கம். நான் தமிழன்பன். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பேசுபொருளா இருக்கிற ஒரு பெயர் வேங்கை வயல். இந்த வேங்கை வயல்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு தெரியாதவங்களுக்காக, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேங்கை வயல் கிராமத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டிக்குள்ள மலம் கலந்துடுறாங்க சில விசமிகள். இது 2022 டிசம்பர் மாசத்துல நடக்குது. அது ஒரு மிகப்பெரிய பெரிய அதிர்வலைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்துது. இந்த காலத்துலயும் இவ்வளவு கொடூரமா சிந்திக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களா? இப்படி ஒரு குடி தண்ணீர்ல இப்படி ஒரு செயலை செய்யற மனசுள்ளவங்களும் இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்வலையை நாடு பூரா ஏற்படுத்துது. அந்த விஷயம் தாழ்த்தப்பட்டவர் பகுதியில நடந்ததுனால இது காலந்தோறும் நிலவி வரும் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வின் வெளிப்பாடு. தாழ்ந்த ஜாதினா அடிமைப்பட்டே இருக்கணும், அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா அவங்கள ஒடுக்கிறதுக்காக அல்லது மிரட்டுறதுக்காக இது மாதிரி செய்யறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் நிறைய பேசப்பட்டன. இது காலந்தோறும் நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தின் இன்னொரு நீட்சியாக தான் இது பார்க்கப்பட்டது. இந்த விஷயத்துல இப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னா, இந்த வழக்கை வழக்கமான காவல்துறை விசாரிக்காம 2023 ஜனவரியிலேயே தமிழ்நாடு குற்றப்புலனாய்வுத்துறை CBCID எனப்படும் தமிழ்நாடு குற்றப்புலனாய்வுத்துறையிடம் தமிழ்நாடு அரசு ஒப்படைச்சிருக்கு. அந்த ஒப்படைச்சு இன்றைக்கு 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்பதான் அண்மையில இது தொடர்பான உயர்நீதிமன்றத்துல 3 ஆண்டு ஆனதுனால இந்த வழக்குல CBCID சரியா செயல்படல, இதுல கவனம் செலுத்தல. அதனால இந்த வழக்கை மத்திய குற்ற புலனாய்வுத்துறைக்கு, அதாவது CBIக்கு மாற்றணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. அந்த வழக்கு விசாரணை வேகமா நடைபெற்று கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு CBCID அவங்க அதிகாரிகள் சார்பில் இந்த வழக்கு நடக்கிற நீதிமன்றத்துல நாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டோம் அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. அந்த குற்றப்பத்திரிகையில சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்னன்னா, அங்கேயே உள்ள 3 தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் மீதே அந்த குற்றச்சாட்டு. அவங்கதான் அந்த வேலையை செஞ்சாங்க, அவங்கதான் திட்டமிட்டு, அதாவது உயர் ஜாதிக்காரங்க மேல பழி விழணும், அவங்க மேல ஒரு குற்றம் விழணும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ன்ற காரணத்தினால அவங்களே அந்த வேலையை செஞ்சுட்டு அதை பரப்பி விட்டாங்க அப்படிங்கிறது தான் CBCID முடிவா இருக்கு. அவங்க நாங்க பல்வேறு ஆவணங்கள் மூலம் இதை விசாரிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றத சொன்னாங்க. இந்த தகவல் வெளியில வந்தது, இந்த செய்தி வெளியானதும் தமிழ்நாடு அரசியல்ல மறுபடியும் ஒரு பெரிய பரபரப்பாச்சு. இது எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிற குடிநீர்ல ஒரு தாழ்த்தப்பட்டவனே அந்த வேலையை செய்வானா? இது என்ன அநியாயமா இருக்கு, இது ரொம்ப தப்பா இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களே குற்றவாளி ஆக்குற போக்குன்றது அது அதுவும் அவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்றதுனால இந்த குற்றச்சாட்டை அவங்க மேலேயே போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் கடுமையா எழுந்தது. இந்த விமர்சனங்களுக்கு இப்ப திமுக அரசு அல்லது திமுக கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தகவல், அதாவது இந்த CBCID விசாரணையில் கிடைத்த இந்த தகவல், இன்று குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த தகவல் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும். இந்த வழக்குல CBCID விசாரணைக்கு உத்தரவிட்டு 3 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல, வழக்குல முன்னேற்றம் இல்லை, இதை பத்தி கண்டுக்காம விட்டுட்டாங்க தமிழ்நாடு அரசு, உயர் ஜாதியினரை காப்பாற்றுற போக்குல இதை செய்யுது அப்படின்ற குற்றச்சாட்டை தாங்கி கொண்டும் 3 ஆண்டுகள் தள்ளி போட்டதுக்கு காரணமே இந்த விசாரணை நாங்க முன்பே முடிவடைந்து அந்த விசாரணையில் இவங்கதான் குற்றவாளிகள் CBCID சொன்ன பிறகு திமுக தலைமை, இது தமிழ்நாடு முதலமைச்சர், அவங்க உள்ளிட்டவங்க இது இன்றைக்கு வெகு மக்கள் அடைந்த அதிர்ச்சியை அவர்களே அடைந்ததாகவும், இது என்னப்பா இது, அவங்க குடிநீர் தொட்டியில அவங்களே மலம் கலந்தாங்கன்னு நம்ம சொன்னோம்னா ரொம்ப தப்பா இருக்குமே, இல்ல இது எப்படி அப்படின்னு சொல்லி திரும்ப CBCID காவல்துறைக்கு இது ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய உணர்ச்சி பூர்வமான ஒரு சிக்கலா இருக்கு. இதுல நீங்க என்ன தீர விசாரிச்சு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதாகவும், அவங்க அதுக்கான ஆதாரங்களை திரும்ப சொல்லி அவங்கள இதுதான் நடந்தது, இதுதான் உண்மை அப்படிங்கிறத நிரூபித்ததாகவும் சொல்றாங்க. இந்த தகவல் வெளியில வராத தகவல். இப்படி இருந்தப்ப இதனாலேயே தமிழ்நாடு அரசு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை கொஞ்சம் தள்ளி போட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக தரப்பினரின் வாதமா இருக்கு. அதுல உண்மை போய் அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா,
இந்த வழக்கு, இந்த குற்றப்பத்திரிகை தாக்கலான விஷயம் தெரிஞ்ச உடனே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களும், இந்திய பொதுவுடைமை கட்சி சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் இந்த வழக்குக்கு சிபிஎஸ்சிஐடி நேர்மையா விசாரணை பண்ணல, அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மத்திய குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மாற்றுங்க அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்கள தாண்டி இன்னொருத்தர் இந்த கோரிக்கையை வச்சது யாருன்னா தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை அந்த கோரிக்கையை வைக்கிறார். இப்ப இந்த வழக்கு காரணமா தமிழ்நாடு திமுக கூட்டணியில் உள்ள 2 கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் 2 கட்சிகளும் சிபிஐ விசாரணை கோருது. பாஜகவும் சிபிஐ விசாரணை கோரி இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீரமணி போன்றோர் இதுல இந்த விசாரணை சரியாதான் நடந்திருக்கு, சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள். இன்னொன்னு, இன்றைக்கு திமுகவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும், தமிழ்நாடு அண்மையில் கட்சி ஆரம்பித்திருக்கிற நடிகர் விஜய் அவர்களும் இதுல மாறுபட்ட கருத்து சொல்றாங்க. மாறுபட்ட கருத்துன்னா தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவான கருத்தை அவங்க சொல்றாங்க. இதற்கு குற்றப்புலனாய்வு மத்திய சிபிஐ விசாரணை தேவையில்லை, இவங்களே உண்மையை தீர விசாரிச்சு உண்மையை கொண்டு வரணும், அல்லது இவங்களே திரும்ப விசாரிக்கணும், வேற ஒரு குழு அமைச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சீமான் கருத்து சொல்லியிருக்காரு. விஜய் சிறப்பு புலனாய்வு குழுன்னு ஒண்ணு தனியா அமைச்சு விசாரணை பண்ணுங்க அப்படிங்கறது விஜயினுடைய அறிக்கையில சொல்றாங்க. இது ஒரு பெரிய நகைமுறைனா இருக்கு. திமுக கூட்டணியில் உள்ள 2 கட்சிகள் சிபிஐ விசாரணை கோருவதும், திமுகவை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கிற 2 கட்சிகள் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று சொல்வது பெரிய நகைமுறைனாக இந்த வழக்கில் இருக்குது. இல்ல இன்னொரு விஷயம், இப்ப நம்ம இன்னும் பேச வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று வரைக்கும் இப்பவும் இந்தியா கூட்டணிக்குள் இருக்கிற திருமாவளவன் அவர்களும், இந்திய பொதுவுடைமை கட்சி சண்முகம் அவர்களும் சிபிஐ, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு குற்றப்புலனாய்வுத்துறை சரியாக செயல்படவில்லை என்றும், அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிற மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை அதை சரியாக கையாளும் என்றும் கோரிக்கை விடுத்திருப்பதுதான் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அண்மையில் நடந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கூட திருமாவளவன் அவர்கள் இதற்கு சிபிஐ தேவையில்லை, தமிழ்நாடு காவல்துறையே போதும் என்று கருத்து சொல்லியிருந்தார். ஆனா இப்பொழுதும் அவருக்கு இந்த சிபிசிஐடியின் கருத்தில் உடன்பாடு இல்லை என்றால் திரும்ப வேறொரு குழு அமைக்கலாம், சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கலாம், அல்லது வேறு தலைமையில் நடத்தலாம், விசாரணை நடத்தலாம். தமிழ்நாடு காவல்துறை இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்த வேண்டும், இந்த இதுல திருப்தி இல்லை என்று கருத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இதற்கு மாற்றாக குற்றப்புலனாய்வுத்துறை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பதன் மூலம் நேற்று வரை அவர் பேசிக் கொண்டிருந்த மாநில உரிமை, மாநிலத்திற்கான ஒரு தன் அதிகாரம் ஆகியவற்றுக்கு மாறாக இந்த கருத்து இருக்கிறது. இந்த வழக்கு திருமாவளவன் அவர்கள் ஏதோ அறைக்குள் அமர்ந்து அரசியல் செய்தவர் கிடையாது, நாள்தோறும் களத்தில் இருக்கக்கூடியவர். அவர் அதை சொல்கிறார் என்றால் அதை அரசாங்கமும் கவனத்தில் எடுத்துக்கொண்டாக வேண்டும். ஏனெனில் அவர் களத்தில் இருந்து பேசுகிறார். அவருக்கு நாள்தோறும் கள நிலவரங்கள் தெரியும். எல்லா ஊர்களிலும் அவருக்கு கிளை அமைப்புகள் இருக்கின்றன. அவர் அன்றாடம் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால் அவர் சொல்வதையும் நாம் எளிதாக அவர் சொல்வது தவறு என்று சொல்லிவிட முடியாது. அவர் சொல்வதில் உண்மை இருக்கும் என்று நம்பினால் கூட அதை தமிழ்நாடு காவல்துறையை விசாரித்து, தமிழ்நாடு காவல்துறையில் இன்னொரு குழு அல்லது இன்னொரு அமைப்பு யாரிடமாவது கொடுத்து விசாரிக்கலாம் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருந்தால் சரியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுவேதான் நம்முடைய இந்திய பொதுவுடைமை கட்சியும் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு மாநில உரிமைகளை கண்மூடித்தனமாக போட்டு புதைத்து கொண்டு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம் என்று மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு அசுர பாய்ச்சலில் சென்று கொண்டிருக்கும் போது இந்தியா கூட்டணி வலிமையாக இருந்தால்தான் அதை ஓரளவுக்காக தடுத்து நிறுத்த முடியும் என்கிற நிலையில் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்குள் இருந்து கொண்டு இந்த கருத்தை இவ்விரு கட்சிகளும் சொல்லி இருப்பதுதான் அதிர்ச்சியான, வேதனையான விஷயமாக இருக்கிறது. இவர்களுடைய கருத்தில் அந்த வழக்கு விசாரணை சரியா தப்பா என்பதில் நான் உள்ளே போக விரும்பவில்லை. அது நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அவர்கள் களத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். அவர்கள் நேரடியாக முதலமைச்சரையே சந்தித்து இந்த விசாரணையில் இந்த அதிகாரி இந்த இடத்தில் இந்த தவறு நேர்ந்திருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம், உண்மை கண்டறிய நீங்க வேறொரு முயற்சி எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கலாம். ஆனால் உடனடியாக திருமாவளவன் அவர்களும் சண்முகம் அவர்களும் அறிக்கையாக அதை வெளியிட்ட போய் தமிழ்நாடு அரசு இன்னொரு வேண்டுகோளை பொது வழியில் வைக்கிறது.
இதுதான் உண்மை, இந்த உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்கிற ஒரு கருத்தை தமிழ்நாடு அரசு வைக்கிறது. அப்போ இது இது ஒரு முரணாக மாறுகிறது. இந்த முரண் மேற்கொண்டு வளர்வது என்பது இன்றைக்கு பாஜகவின் அட்டூழியங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற இடத்தில் சில பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசும் சிபிசிஐடி சொன்னதுதான் சரி, அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று இல்லாமல் இன்றைக்கு களத்தில் நிற்கின்ற திருமாவளவன் சொல்கிற கருத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை திரும்பவும் விசாரிக்க தொடங்கினால் நல்லது என்பது நல்லது. அப்படி செய்வதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளியா என்கிற உணர்ச்சி பூர்வமான வாதத்துக்கு ஒரு சரியான விடை கிடைக்கும். இன்னொன்று, மத்திய திருமாவளவன் இது தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை. இன்னொன்று, திருமாவளவன் அவர்களுக்கு அண்மையில் கடந்த ஆண்டுதான் தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டியில் ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த தற்கொலைக்கு காரணம், அந்த தற்கொலை அந்த பெண்ணை மதம் மாற்ற முயற்சி செய்ததால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒன்றிய பாஜக கட்சி தீவிரமாக பேசி உடனடியாக அந்த வழக்கு மத்திய குற்றப்புலனாய்வுத்துறைக்கு தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அந்த விசாரணை அறிக்கை முடிவில் என்ன சொன்னது என்றால், அந்த பெண் மதமாற்றத்திற்கான அந்த பெண் தற்கொலைக்கு காரணம் மதமாற்றம் அல்ல, அவருக்குள்ள தனிப்பட்ட சிக்கல். அவர் நன்றாக படிக்கிறவர், அந்த படிப்புக்கு இடையூறு ஏற்பட்ட காரணத்தினால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சிபிஐ அறிக்கை கொடுத்து விட்டது. இப்போது அது பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை, அதை பற்றி எந்த கருத்து பரிமாற்றங்களும் இல்லை. அதாவது தமிழ்நாடு மதமாற்றம் செய்த காரணத்தினால், மதமாற்றத்துக்கு வற்புறுத்திய காரணத்தினால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற கருத்தை உண்மை என்று நம்பி பாஜக தீவிரமாக அதை தமிழ்நாடு அரசு விசாரித்தால் சரியாக இருக்காது, ஒன்றிய அரசு விசாரித்தால் தான் சரியாக இருக்கும் என்று நம்பி சிபிஐ விசாரணை கேட்டது. சிபிஐயும் விசாரித்தது. சிபிஐயே இப்போ அது மதமாற்றம் அல்ல காரணம், அது தனிப்பட்ட காரணம் என்று சொல்லிவிட்டது. அதுபோல் சிபிஐ விசாரித்தும் இன்றைய சிபிசிஐடி சொல்கிற பதிலே வந்துவிட்டால் திருமாவளவன் அவர்களுக்கும் அது பின்னடைவாக மாறிவிடும். எனவே இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசும் இறங்கி திருமாவளவன் அவர்களும் தன் கருத்தை மாற்றிக்கொண்டு இருவரும் கலந்து பேசி ஒரு சுமூக முடிவு எட்டப்பட வேண்டும். இந்த முரண் வளர்ந்துவிடக் கூடாது என்கிற அச்சத்தில் இந்த கருத்தை நான் வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.